பிரியா ஹாஸ்டல் வந்தாச்சு. இப்ப மணி என்ன தெரியுமா? 12 தான் ஆகுது. இதுக்கு தான் உங்க கூட வர்றதுக்கு எனக்கு பயம். ஏன்? உங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியல. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா மேட்டனே என்ன தேடி வந்தாலும் வந்திருப்பாங்க. 12 மணி வரைக்கும் தான் பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். நீ ஒரு பைத்தியம். 1 மணி வரைக்கும் வாங்க கூடாதா? ஆசைய பாரு. 12 மணிக்கு மேல போனா உள்ள வரக்கூடாது, வெளியே போன்னு கேட்டு இழுத்து மூடிடுவாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. இப்படியே ஜாலியா போய் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி போ. ஏறிக்க. முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. கொஞ்சம் விட்டா போதுமே, பேசிக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல நீங்க போங்களா? போறேன். பாத்து போங்க. பெரிய ஹீரோ மாதிரி வண்டி ஓட்டி எங்கேயாவது மோதிக்காதீங்க. உத்தரவு மகாராணி. நீங்க போங்க. இன்னும் போலியா? கொஞ்சம் பாத்துட்டு போறேனே. இவ்வளவு நேரம் பார்த்தது போதாதா? பிரியா, என்ன வாட்ச்மேன் இல்ல, ரோட்லயும் யாரும் இல்ல, ஒரு ஃபைனல் டச். அச்சோ, நேரம் போதுமாப்பா? ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே. சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன தூங்கலையா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இது நான் சொல்ல வேண்டியது. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? கத்தாதம்மா. உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? கோச்சுக்காதம்மா. அப்பா தூங்கிட்டாரா? இவ்வளவு நேரம் உனக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இப்பதான் பெட்ரூம் குள்ள போனாரு. சார் வரீங்க, இரு கூப்பிடுறேன். என்னங்க உங்க பையன்? என்ன மாதிரி நீயே காட்டி கொடுத்துற போல இருக்கு. சரி சரி, வந்து சாப்பிடு. என்ன சார், வெளியிலேயே சாப்பிட்டீங்களா? அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா ஒரே ஒரு முறை முறைச்சாரு, வாயை மூடிட்டு முழுங்கிட்ட. அம்மா, எனக்காக நீங்க அடிக்கடி வாயை மூடிட்டு முழுங்கணுங்கிறியா? மகனே, போய் தூங்குப்பா. அதையாவது நேரத்தோட செய். தேங்க்யூமா. குட் நைட். குட் மார்னிங் ஆயிடுச்சு. முத்தப்பா, தம்பி வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டாரா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. சரிம்மா. கண்ணா, கொஞ்சம் சாப்பிடு. இருமா, நான் இன்னும் ஹோம்வொர்க்கே எழுதி முடிக்கல, அதுக்குள்ள சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குறிய. ஸ்கூலை விட்டு வந்ததும் ஹோம்வொர்க் எல்லாம் செய்ய வேண்டியதானே? இப்பயே காலை சுடு தண்ணி விழுந்த மாதிரி குதிக்கிற. ஏமா, நீயே சொல்லி நீயே மாத்திர பாத்தியா? நான் என்னடா சொன்னேன்? நீ தானே அப்பா கிட்ட அடிக்கடி சொல்வ, ஆபீஸுக்கு போனா ஆபீஸ் வேலையோட இருக்கணும், வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டு வேலையோட இருக்கணும்னு. அது உங்க அப்பாவுக்கு சொன்ன, உனக்கு இல்ல. இந்த சாப்பிடு. இந்த பிசினஸ் மேனோட ஸ்பெல்லிங் என்னம்மா? இதுக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு வச்ச மாதிரி உனக்கு ஒரு செக்ரட்டரி வைக்க வேண்டியதா? பேசாம சாப்பிடு. ஐயோ, பஸ் வந்தாச்சு, பஸ் வந்தாச்சு. டேடி, ஹோம்வொர்க் 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 எழுதலையே. விஜய், விஜய். வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ஆபீஸ் புறப்படுறப்ப ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டியா? நீங்க ஆபீஸ்க்கு போற வரைக்கும் மாடியில ஒரு கால் கீழே ஒரு காலமா இருக்க வேண்டியிருக்கு. மாடியில ஒரு கால் எனக்காக வைக்கிற, கீழே ஒரு கால் யாருக்காக? அதான் நம்ம பெரிய ராஜகுமார் இருக்காரு, எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் டைம் டேபிள் பார்த்து நானே புத்தகம் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இதெல்லாம் அவரே செய்ய மாட்டாரோ? அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான் அவன். இத்தனை வயசாகியும் அவங்க அப்பாவுக்கே உதவிக்கு ஆள் தேவைப்படுது, பின்ன புள்ள கேட்க மாட்டானா? அது சரி, சாரு ராத்திரியே வீட்டுக்கு வந்துட்டாரா இல்ல காலங்காத்தால தான் வந்தானா? ஐயோ இல்லீங்க, நீங்க படுக்க போகும்போதே வந்துட்டா. ஒழுங்கா நீ அவனை கண்டிச்சு வளர்த்திருந்தா இப்படி கண்ட நேரத்துக்கு அவன் வரமாட்டான். எங்க அவன்? எதுக்குங்க? காலேஜுக்கு போற டைம், எதையாவது பேசி மூட் அவுட் பண்ணிடாதீங்க. நீ பேசாம இரு, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். என்னங்க சொன்னதை செய். ராஜா, ராஜா. வா. எங்கே? நேத்துக்கு பிக்னிக் போயிருந்தியா? சொல்லு. ஆமாம்பா. ஜாலி தானா? நல்லா இருந்துப்பா. ஏன்டா போன உடனே திரும்பி வந்துட்டீங்க? ஒரு நைட் ஸ்டே பண்ணி இருக்க வேண்டியதானே? ஸ்டே பண்ணிருப்பேன்ப்பா. நீங்க கொடுத்தது 500 ரூபாய் தான், பணம் பத்தல. முட்டாள். சொல்லி இருந்து இன்னொரு பணம் கொடுத்துருப்பேன்ல. ராஜா, இந்த அப்பா கர்ச்சு. எதுக்குமா? அப்பா திட்டின திட்டுல கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்குமே, தொடச்சுக்க. நல்லா இருக்குங்க புள்ளைய கண்டிக்கிற லட்சணம். இப்படியே அவன் கேட்கும் போதெல்லாம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க, உருப்பட்டுடுவான். முதல்ல நீங்க ஆபீஸ்க்கு புறப்படுங்க. புறப்படுங்க. எஸ். ராஜா, கண்ணா, நீ அடிக்கடி சொல்வியே பிரியா, அவளும் வந்திருந்தாளா? எப்படி இருப்பா? ஆள் அழகா இருப்பா, வெரி இன்டெலிஜென்ட். என்ன படிச்சிட்டு இருக்கா? MBBS ஃபைனல் இயர். டேய், பிரியாவை நான் ஒரு தடவை பார்க்கணும்டா. அவ்வளவுதானே, நாளைக்கே கூட்டி வந்துடுறேன். அப்பா இருந்தாரா? உங்க அப்பா. அத சாதாரணமா ஏமாத்திடலாம். எப்படி எப்படி? நீ என்ன பண்ற, காலையில ஒரு 10:30 மணிக்கு பிரியாவை வர சொல்லு. 9:30 மணிக்கே அத ஆபீஸ்க்கு பேக் பண்ணிடுவோம். ஓகே. அது அம்மா, என்ன டாடி இது? காலங்காத்தால பியானோ கிட்ட உட்காந்துட்டீங்க, ஆபீஸ்க்கு போல? இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜானுக்கு உங்களுக்கு என்ன டாடி சம்பந்தம்? எனக்கு ஒண்ணு இல்லப்பா,
நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கிற 30 பேர்ல 25 பேர் முஸ்லீம் சகோதரர்கள். சோ ஆபீஸ்க்கு லீவ் விட்டேன். அதனால மத்தியானம் வரைக்கும் இதை வாசிக்கலான்னு. வாசிக்கலாமே, நல்லாவே வாசிக்கலாம். வாசிச்சுட்டாலும் அம்மா, என்னடா நம்ம பிளான்லாம் கெட்டு போச்சு. ஏ அப்பாவுக்கு ஆபீஸ் லீவா. ஐயோ பிரியா வந்துட்டா. பிரியா வந்தா நீங்களும் சேர்ந்து அவஸ்தைப்படுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, சூடா காப்பி போட்டு பக்கத்துல நின்னு கொடுத்துட்டே இருங்க. மத்தியானம் வரைக்கும் வாசிக்க போறாராம். அப்படியா சொன்னாரு? ம். இது அப்படி வாயும் கூட. ம். என்னங்க என்னங்க? இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவாமே? ஆமா. இத ஏன் நேத்து என்கிட்ட சொல்லல? சொல்லி என்ன பண்ணிருப்பீங்களா? இல்ல வீட்ல இருக்கீங்களா, கறிகாய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருப்பேன். இப்ப வாங்கிட்டு வந்து செஞ்சு போட. இப்ப வேற லீவ் போட்டுட்டா ராஜா நீ? ஐயோ, டிவில ஸ்பெஷல் ப்ரோகிராம் இருக்கு, நான் போக மாட்டேன். சுத்தி வளைச்சு என்ன மார்க்கெட்டுக்கு அனுப்பலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பிச்சிடுவேன். எதுக்கு விட்டு மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் ஏதா மார்க்கெட்டுக்கு போவாரு. விவஸ்தை கெட்டவன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? நம்ம வீட்டுக்கு தானே. சரி, குடிச்சிட்டு போறப்ப. ஐயோ சீக்கிரம் போங்க, ரொம்ப லேட் ஆயிடும். ட்ரெஸ்ஸையாவது மாத்திட்டு போறடி. ஆபீஸ்க்கு போறீங்க, இதுவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. மிஸ்டர் ரகுராமன் இல்ல, அவர் இப்படியே தான் போவாரு. அதான் விவஸ்தை கெட்டவன்னு சொல்லிட்டேனே. அவன் இப்படியும் போவான், இது இல்லாமையும் போவான் பையங்கடி. இந்தப்பா. ராஜா பக்கத்துல வந்திருக்க. ஆமா. என் கூட வா. எதுக்கு? பேசாம கார்ல ஏறு. நான் யார் தெரியுமில்ல? தெரியும். வா, சீக்கிரம் வந்து உட்காரு. எத்தனை நாள் அந்த பழக்கம்? அப்பப்ப கடிப்பேன். நான் அதை சொல்லல, ராஜாவுக்கு உனக்கு எவ்வளவு நாள் அந்த பழக்கம்னு கேட்டேன். 2-3 வருஷமா. எந்த காலேஜ்? மெடிக்கல் காலேஜ். அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஹாஸ்டல்ல. ஐ மீன் நான் ஹாஸ்டல்ல, அப்பா அம்மா மதுரையில இருக்காங்க. ரொம்ப பயந்துட்டியா? ஆ, ஆ. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என் கண்ணுல மண்ணை தூவ பார்த்தாங்க. அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி? மாட்டிக்கிட்டோம், வசமா மாட்டிக்கிட்டோம். மார்க்கெட் போன அப்பா திரும்பி வர போறாரு. இவ்வளவு அந்த நேரத்துல வந்து நிக்க போறா. சுத்தம் இங்க போய் தொலைஞ்சாலோ. டேய், நல்ல வார்த்தையா பேசுடா. பாவம் எங்க போய் மாட்டிக்கிட்டு என்ன அவசப்படுறாளோ. ஐயோ அது வேண்டாங்க, அழுகி இருக்கு. அப்படியா? அப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதா பார்த்து நீ எட. சரி. இந்த குடமிளகா என்னப்பா விலை? 4 ரூபாமா. இந்த கூடையில இருக்கிற மிளகா மொத்தம் என்ன விலைன்னு கேட்கல, 1 கிலோ மிளகா என்ன விலைன்னு தான் கேக்குறேன். அதாம்மா 4 ரூபாங்கிறோம்ல. ஊர் பூரா 2 ரூபான்னு விக்கிறாங்க, நீ என்னடா 4 ரூபாங்கறியே. ரொம்ப அநியாயம். நீங்க வாங்க வேற கடைக்கு அம்மா போலாம். கோச்சிக்காதீங்க, 3 ரூபாய்க்கே போடுறேன். சரி சரி 2 கிலோ போடு. கொஞ்சம் இரு, அது கீழே வை. என்னப்பா இது? இந்தா இப்ப எடை போடு. பரவாயில்லையே, ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா இருக்கியே. வேற என்னங்க வாங்கணும்? என்ன வாங்கணும்னு தோணுதோ அதெல்லாம் வாங்கிக்க. என்ன வாங்கணும்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. என்ன விரட்டதுலயே குறியா இருந்தாங்க. அம்மா, இந்த மார்க்கெட் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். எல்லாம் இந்த ரகுராமனால அது வேணா. யார் இந்த ரகுராமன்? அவன் ஒரு பேமானி, எழுத்து வீட்டுல குடியிருக்கிறான். ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் ரகுராமன், நீங்க இப்பதான் மார்க்கெட் வந்தீங்க? நானே வந்துட்டேனே. அவன் யார் இந்த பொண்ணு? அது வந்து வேண்டிய பொண்ணு. வரேன், வா. யார் இந்த பொண்ணு? செட்டப்பா இருக்குமோ? அதிர்ஷ்டக்கார பையன். நமக்கு தான் ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது. ஐயோ ஐயோ, அப்பா கூட காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? தயிர் வாங்க அனுப்பலாமா? சுமாரா கேட்டுடும். வேலைக்காரன் லீவ் போட்டான்னா வீட்டுக்காரனையே மார்க்கெட் அனுப்பிடுறீங்க. இந்த தொல்லையெல்லாம் உனக்கு வேண்டானதான் கூட மாடனுக்கு ஒத்தாசை பண்றதுக்காக ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டி வந்திருக்கேன். இந்த பொண்ணு இவளைங்கப்பா பிடிச்சிங்க? சைக்கிள் கடையில பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தா, அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தேன். சைக்கிள் வந்தியா? இவதான் உங்களோட பிக்னிக் வந்த பொண்ணா? நிறைய பேர் வந்தாங்கப்பா. இவளும் வந்தாளா? God bless you. ஐயோ என்னப்பா? உங்க அம்மா என்ன மார்க்கெட்டுக்கு தான் அனுப்புனா, உன் வருங்கால சம்சாரம் உன்னை சமையல் கட்டுக்கே அனுப்ப போறான். ஏன்பா அப்படி சொல்றீங்க? மார்க்கெட்ல எதை அளந்து வாங்கணும், எதை நிறுத்து வாங்கணும் கூட அவளுக்கு தெரியலடா. இல்லப்பா, அவ ஹாஸ்டல்லயே பிறந்தாங்கறியா? வளர்ந்தாங்கறேன். அவங்க அம்மா அப்பா மதுரையில இருக்காங்க. நம்மள மாதிரி நல்ல ஃபேமிலி தான்.
ஏம்மா பார்த்தா புத்தாலியா இருக்க இவனை போய் எப்படிமா லவ் பண்ண? என்ன பண்ணீங்க? உங்க புள்ள உங்கள மாதிரி தான் இருப்பா. ஏய். ஏமா நீ ராஜாவை காதலிக்கிற விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அப்பாக்கு தெரியாது, அம்மா கிட்ட ஜாடையும் சொல்லிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தை கேட்கறதுக்குன்னு ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு அம்மா இருக்காங்க. அது சரி, நீ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு ஒண்ணும் தடை இருக்காதே? என் விருப்பத்துக்கு மாறா எங்க அம்மா அப்பா எதுவும் செய்ய மாட்டாங்க. கண்ட என் பையன் தெரியும், ராஜா கூட பாத்திருக்கேன். அது சரி, கெட்டிக்காரிதான். வீட்டுல எல்லாரையும் தயார் பண்ணிட்டு கடைசியா என்கிட்ட சொல்லிருக்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போது சொன்னீங்களே. வா. இன்னைக்கு சமையல் சபன்னு ஒண்ணுமே சரியா இல்லையே. என்னப்பா அப்படி சொல்றீங்க? பீர்க்கங்காய் பொரியல், கீரை மசியல், சாப்பாடு ஜோரா இருக்கு. சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சமையல் பண்ணது பிரியா இல்ல. எனக்கு என் ஆள் பண்ணா தான் பிடிக்கும். அப்ப எனக்கு யார் பண்ணா பிடிக்கும்? உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிடுவோம். பிரியா, நாளைக்கு உனக்கு லீவ் தானே? இன்னைக்கு இங்கேயே தங்கிட. வந்து ஏ உனக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. ஹாஸ்டல் வார்டன் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதானே. ராஜா, இப்பவே போன் பண்ணி வார்டனுக்கு சொல்லிடு. ஐயோ, அவன் தங்க கட்டி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாட்டேன்னு சொல்லவே மாட்டானே. போங்கப்பா.